சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் உள்ள வளர்ப்பு பிராணிகளுக்கு தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப் செலுத்துவதற்கான 2வது வார சிறப்பு முகாமில் உரிமையாளர்கள் தங்களது வளர்ப்பு நாய்களை அழைத்து வந்து தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப்களை பொருத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். பேசலாம். வெங்கட், வணக்கம். இந்த சிறப்பு முகாம் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் எத்தனை இடங்களில் நடைபெறுகிறது, எவ்வளவு நேரத்திற்கு நடைபெற இருக்கிறது, எத்தனை பேர் இதில் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் கௌதமி. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி சிப் பொருத்தி அதற்கான உரிமம் பெறுவது என்பது சென்னை மாநகராட்சியால் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி தான் அதற்கு கடைசி நாள். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பாக இதற்காக சிறப்பு முகாம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாரமாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு முகாம்களில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிமையாளர்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தியும் சிப் பொருத்தியும் தற்பொழுது அதற்கான உரிமத்தை பெற்று வருகிறார்கள். சென்னை மாநகராட்சி சார்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி, இன்று மற்றும் அடுத்த வாரம் என 3 வாரத்திற்கு தொடர்ச்சியாக இந்த தடுப்பூசி செலுத்துவதற்காகவும் சிப்பு பொருத்துவதற்காகவும் அதன் மூலியமாக லைசன்ஸ் பெறுவதற்கு இந்த போன்ற சிறப்பு முகாம் என்பது நடத்தப்பட்டது. முதல் வார முகாம்களில் பெரிந்த அளவுக்கு மக்களுக்கு அது குறித்தான செய்தி வெளியாகாத நிலையில அதுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால முதல் நடைபெற்ற அந்த முகாமின் பொழுது பொதுமக்களுடைய வருகை மிக குறைவாக இருந்தது. இந்த நிலையில் தான் 2வது வாரமாக சென்னையில் 7 இடத்துல நடைபெறுகிறது. திருவிக்கா, நுங்கம்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட 7 இடங்களில் நடைபெறக்கூடிய நிலையில 2வது வாரமாக நடைபெறக்கூடிய இந்த முகாம்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிமையாளர்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி மற்றும் சிப் பொருத்தக்கூடிய பணிகளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். நாம் தற்பொழுது நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு மையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பராமரிப்பு மையத்தில் காலை முதலே பொதுமக்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளை அழைத்து வந்து சிப்பு பொருத்தியும் தடுப்பூசி பொருத்தியும் தற்பொழுது அவர்கள் செல்ல பிராணிகளுக்கு உரிமத்தை பெற்று வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் 2023ஆம் ஆண்டு முதலே செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது என கட்டாயமாக்கப்பட்டது. ஆனாலும் அதற்கு பிறகாக செல்லப்பிராணி உரிமையாளர்கள் அதனை முழுமையாக கண்டுகொள்ளாமல் இருப்பதன் காரணமாக அந்த விதிகளை தற்பொழுது சென்னை மாநகராட்சி கட்டாயமாக்கி இருக்கிறது. 23ஆம் தேதிக்கு பிறகு உரிமை பெறக்கூடிய செல்லப்பிராணிகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று நடைபெறக்கூடிய சிறப்பு முகாம்களில் செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தியும் சிப் பொருத்தியும் லைசன்ஸ் பெறுவது அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால கடந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்று, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என 3 வாரம் சிறப்பு முகாம் என்பது மாநகராட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. முதல் வாரம் பெரிதான மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால 2வது வாரத்தில் இந்த முகாம் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலுமே காலை முதலே பொதுமக்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளை அழைத்து வந்து அந்த சிப் பொருத்துவதும் தடுப்பூசி செலுத்துவதும் லைசன்ஸை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் இறுதியாக நடைபெறக்கூடிய முகாமுக்கு பிறகு பெறப்படக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு லைசன்ஸ் பெறும்பொழுது 5000 ரூபாய் அபராதம் செலுத்திய பிறகாக தான் இந்த தடுப்பூசியும் சிப்பும் பொருத்தப்படும். எனவே 2வது வாரமாக நடைபெறக்கூடிய இந்த முகாம்களில் செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தியும் சிப் பொருத்தியும் அதற்கான உரிமை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிமையாளர்கள் அந்த செல்லப்பிராணிகளுக்கு அதனை செலுத்தி வருகிறார்கள். வெங்கட், இதனுடைய முக்கியத்துவம், மக்கள் எந்த அளவுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த வேலைகளில் ஈடுபட்டு வராங்க, உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி வெங்கட்.